பார்த்துட்டு வந்திருக்கேன். வெரி நைஸ் மூவி, நல்லா இருந்தது. ஒரு 1970s நடந்த ஒரு கதையாக விமென் எம்பவர்மெண்ட், விமென் சம்மந்தப்பட்டு விமென் சேஃப்டி ரிகார்டிங்காக இருந்திருக்கு. ரொம்ப கமர்ஷியலாக ரொம்ப கலர்ஃபுல்லாலாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு வர முடியாது. பேசிக்லி இது வந்து கொஞ்சம் பழைய காலத்து ஒரு மாதிரி அந்த டைமில் நம்ம 2000s பார்த்த மூவியோட கிளாரிட்டி அந்த மாதிரி இருந்தது தியேட்டரில் பார்க்கும்போது. இட்ஸ் அ நைஸ் மூவி வித் ரெஃபரன்ஸ் டு சாமி. மக்கள் எந்த நம்பிக்கையில் ஒரு பிலீஃபோடு இருக்காங்க, எவ்வளோ தைரியமாக இருந்தாங்க விமென் அந்த டைமில் அப்படின்ற பட்டு மூவி நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஆக்டிங் நல்லா இருந்தது, எல்லாருமே நல்ல ஆக்டிங், யாரையுமே ஃப்ளாஸ் சொல்கிற மாதிரி இல்லை. இட்ஸ் அ நைஸ் மூவி, ஸ்லோவாக நல்லா ஒரு மாதிரி காமாக இந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி இருந்தது மூவி. படம் நல்லா இருக்குது. பெண்களோட விடுதலையை பற்றி பேசுகிற ஒரு படமாக இருக்குது. திருப்தியாக இருக்குது பார்க்கும்போது. படத்தில் சொல்ல வர்றாங்க, பெண்கள் வந்து ஒரு கல்வி அறிவு பெற்று வரும்போது தான் அந்த விடுதலைன்றது அவங்களுக்கு இருக்கும். அதே நேரம் எங்களுக்கு எப்படி குலதெய்வங்கள் வந்து எங்களுக்கு பெண்களாக இருக்கிறாங்க தமிழர்களுக்குன்றதை பற்றி பேசுகிற ஒரு படமாக இருக்குது. எல்லோரும் நான் நினைக்கிறேன் அவங்களோட பாத்திரத்தை சிறப்பாக தான் செய்திருக்கிறாங்க. ஸ்பெஷலாக அந்த அந்த அபிநட்சத்திரம் அவங்க நல்லா செய்திருக்கிறாங்க. மற்றது அந்த கிராமத்து மக்களும் இன்ஸ்பெக்டர் அவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. ஆமாம், அது ஆட்டின்றது வந்து பெண்களை குறிக்கிற ஒரு சொல்லாதான் இருக்குது. ஆட்டின்றது ஒரு ஆட்சி செய்பவள்ன்ற மாதிரி ஒரு அர்த்தத்தை பெறுறது. அப்போ அதுதான் அந்த சீமாட்டி, ஆட்சி செய்பவள், அந்த பெண்டாட்டி அப்படி இப்படிலாம் அதெல்லாம் பொறுத்தது. இது ஒரு பீரியட் கதை உண்டு. வெள்ளைக்காராக்கிற பீரியடில் இப்படி பெண்கள் அடிமையிலாக விற்கப்பட்டாங்க, அது தொடர்பான ஒரு ரிசர்ச், அதை வச்சு இந்த பேஸ் பண்ணி இந்த படம் வந்திருக்குது. நல்லா இருக்குது. எனக்கு லேக்குன்றதை விட அதில் ஒரு செகண்ட் பார்ட் இருக்குன்ற மாதிரி கொண்டு வந்து முடிச்சிருக்கிறாங்க. க்ரிப்பாக இருக்குது படம். ஒரு 95 minutes அப்படி தான் இருக்குது. பார்க்கலாம், சின்னாக்கள்லேருந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய படமாக தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தது. லைக் பிரிட்டிஷ் காலத்தில் வந்து கேர்ள்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து கேர்ள்ஸ் எவ்வளோ கற்றுட்டு இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் கற்றுனதுக்கப்புறமா எப்படி வந்து எஜுகேஷனை வந்து சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள வேறு ஒரு நாட்டுக்கு வந்து அனுப்பணுன்றத அவங்க ஒரு பொண்ணு வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து எப்படி வந்து ட்ரீட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து லைக் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி ட்ரீட் பண்ணால் என்ன நடக்கும், அப்படி நடந்தால் என்ன மாதிரி கண்டுபிடிப்பாங்க, அது கண்டுபிடிச்சா எந்த அளவுக்கு போகும், அந்த லெவலில் போயிட்டு லாஸ்ட்டில் வந்து மூவி அது வந்து 2ன்னு போட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டான்னு போட்டிருக்காங்க. அது நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம் வந்து. ஏன்னா வந்து ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டு இருந்துச்சு மூவி. நெக்ஸ்ட்டு லைக் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தெரியல, போக போக தெரிஞ்சுது. லைக் எப்படி சொன்னால், நாங்கள் அந்த குட்டி பசங்க அப்படின்ற மாதிரி காட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா ஏதோ ஒரு கோயிலுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் கேர்ள்ஸு அப்படின்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டோம். படம் வந்து ஃபுல்லாகவே ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம் தான். அண்ட் நான் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி வந்து வீட்டில் இருக்க பொண்ணுங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு இதில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இல்லாமல் நார்மலாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இல்லை, சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை யார் என்னன்னு யோசிக்கவே முடியல. அப்போ ஆக்சுவலாகவே ஃபிலிம் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு இது அடுத்த என்ன நடக்கும்ன்ற மாதிரியே யோசிக்க வச்சுட்டே தான் இருந்துச்சு. ஆமாம், ஃபுல்லாகவே சஸ்பென்ஸாக தான் இருந்துச்சு. நான் வந்து உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து அதுக்கப்புறம் போக போக எனக்கு வந்து ஒன்றுமே வந்து சஸ்பென்ஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இல்லை, நான் வந்து ஆக்சுவலாக எதிர்பார்க்கல. நான் வந்து அந்த குட்டி பசங்க எல்லாம் நான் வந்து நினச்சேன் மேபி அவங்களாம் இருக்குமோ, இல்லை வந்து போலீஸ்லாம் அப்பப்போ சிரிக்கும் போது அவருக்கு மேலேயும் டவுட் வந்துச்சு, என்ன இவர் சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபுல்லாகவே வந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நினச்சேன். அதான் யார் அடுத்தடுத்து, நான் ஃபஸ்ட்டு அந்த 2 பசங்க தான் நினச்சேன். அதுக்கப்புறம் ஒருத்தராக டவுட் மாறிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆமாம், போட்டு அடிச்சனால அவங்க மேலே ஒருத்தருக்கு மேலே வெஞ்சன்ஸ் இருக்குன்னு அவங்க ப்ரூவ் பண்ணிகிட்டே வரும்போது அவங்க மேலே எனக்கு அந்த டவுட் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆமாம், புராண அதான் நான் சொன்ன மாதிரி புராண காலத்துன்னு இல்லை, பொண்ணுங்கன்றது ஒரு தெய்வம் மாதிரி நம்ம வந்து அம்மாவே வச்சுட்டு இருக்கோம்.
ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபேமிலியில் இருக்க பொண்ணுங்க தங்கச்சி பசங்க எல்லாருமே வந்து அவங்களோட காட்னு சொல்லி நினைக்கிறது வந்து பொண்ணுங்கன்னு தான் எனக்கு தோணுது. அந்த அனிமேஷன் சீன்ல எப்படி இருந்துச்சு? அனிமேஷன் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷனே பண்ணல நான் இந்த அளவுக்கு இருக்கும் சூப்பராக அப்படின்னு சொல்லி. சூப்பராக இருந்துச்சு படம் ஃபேமிலியா பார்க்குற மாதிரி இருக்கு. படம். கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்கலாம். அது மெயினாக பசங்க பொண்ணுங்கன்னு இல்லாமல் எல்லாரும் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ரைட்டிங், டைரக்ஷன், எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. படத்தோட ஆம்பியன்ஸ், காஸ்டியூம்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். விமன் சென்ட்ரிக் ஃபிலிமாக இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ சொசைட்டியில் விமனுக்கு நடந்துட்டு இருக்க விஷயம் ப்ளஸ் ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி, காட் பேஸ் பண்ணி எல்லாமே ரிலேட் பண்ணி கரெக்டாக எடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு.